வணக்கம். இன்னைக்கு நாம ஹொபோனோபோனோ ஹீலிங்கை ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் லவ்வும் இன்னும் கொஞ்சம் கேரும் ரெஸ்பெக்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இதை வந்து நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள், அதாவது உங்களோட ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் குழந்தைகள் கூட, உங்கள் குழந்தைங்களுக்காக, அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் கூட, உங்கள் சிப்ளிங்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் அண்ட் உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் மேம்படுத்துறதுக்கு எப்படி ஹொப்போனோபோனோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். நான் ஹொப்போனோபோனோ பற்றி ஆல்ரெடி வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். முடிஞ்சால் அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவும் அதை பாருங்கள். ஓகே, ஸோ ஹொப்போனோபோனோ அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் ஹவாயன் டெக்னிக், ஹீலிங் டெக்னிக். இந்த ஹொப்போனோபோனோ அப்படின்றது ரொம்ப ஒரு சிம்பிளான, அதே நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். இந்த ஹொப்போனோபோனோ ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் இல்லையா? ஏன் சிம்பிள் அப்படின்னா, இதில் 4 வரிகள் தாங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ இந்த 4 வரிகளை சொல்கிறப்போ மாற்றம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹொப்போனோபோனோ டீட்டெயில் வீடியோ பாருங்கள். ஸோ இதில் நான் அதை எப்படி ரிலேஷன்ஷிப்புக்காக பயன்படுத்துறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஹொப்போனோபோனோ, அதாவது இந்த 4 வரிகளை எப்படி யூஸ் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து உங்களோட ஹஸ்பண்டு கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு ரொம்ப சிறந்த வழி, இல்லை உங்கள் கிட்ஸ் கூடயா இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கூடயா இருக்கலாம். சரிங்களா? இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கோங்க. நீங்களும் அந்த பர்சனும் யார் கூட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அவங்க கையை பிடிச்சிக்கோங்க. 2 பேரும் ஒரு 5 to 10 minutes ஒதுக்கிக்கோங்க. அந்த பர்சனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்களை நேராக பார்த்து இந்த 4 வரிகளை காரணங்களோட சொல்லுங்க. உதாரணமா, இப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக இதை பண்றேன் அப்படின்னா, ஐ எம் சாரி, நான் வந்து இன்னைக்கு சில விஷயங்கள் வந்து சரியா போகலை, இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி போகலை, அதுக்கு நான் என்னோட பங்கு அதில் இருக்கு, அதுக்காக ஐ எம் சாரி அண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சில இடங்கள்ல உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அதுக்காக ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அண்ட் தேங்க்யூ. என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அண்ட் என் கூட வந்து இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம லைஃப் ரொம்ப அழகாக போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. என்னையா இருக்க விடுறதுக்காக ஐ எம் ஸோ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பர்சன் கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை ஒரு 3 rounds பண்ணுங்க. இப்போ நான் வந்து சொன்னது இந்த 4 ரீசன்ஸோடு சொன்னேன் இல்லையா, இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி 3 to 5 rounds பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா அந்த பர்சனையும் இதை பண்ண சொல்லுங்க. ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக நீங்கள் இதை பண்ணுறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபெனாமினல் க்ரோத் இருக்கும். அந்த ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து அவ்வளோ அழகாக இங்கே பரிமாறப்படும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்க கிட்டேயும் செய்யலாம். குழந்தைங்க கிட்ட சாரி சொல்கிறதுக்கோ இல்லை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சொல்கிறதுக்கோ தேங்க்யூ சொல்கிறதுக்கோ யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து சாரியோ தேங்க்யூவோ லவ்யூவோ எவ்வளோ பேர் கேட்டிருப்போம் அப்படின்னு தெரியல. ஸோ அதை அவங்க குழந்தைங்க கிட்ட சொல்கிறதுக்கு சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை டெய்லி அவங்க குழந்தைங்க கூட உட்காந்து செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கும் உங்களுக்குமா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக மாறும். இதை நீங்கள் டெய்லி இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்கள் செஞ்சாலுமே அந்த அன்பு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக பரிமாறப்படுறது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து அதிகமாக நம்பிக்கை வந்து இன்னும் வளர ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ரெஸ்பெக்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதை நிச்சயமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இது ஒரு 21 days நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது எப்படின்னா அந்த ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிற மாதிரி தான். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இத்தனை நாள் வந்து ஒரு ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட மேஜிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நேரில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, நாங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், பட் ஆனால் நான் அந்த பர்சன் கிட்ட வந்து நேராக சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வீடியோ கால்லையோ இல்லை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ இல்லை ஈவன் இமெயில்ஸாவோ வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். டெய்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அண்ட் அந்த பர்சனையும் வந்து நீங்கள் உங்களுக்கு திரும்ப சென்ட் பண்ண சொல்லலாம்.
ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு அந்த பர்சனுக்கும் எனக்கும் ஓகே பிடிக்கும், பட் ஆனால் இப்படி நேருக்கு நேராக பேசுகிற அளவுக்கு இல்லை, எனக்கு அதில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நான் அந்த பர்சனை பார்த்து இப்படி கண்ணை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நீங்கள் அவங்களோட பிக்சர் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஃபோட்டோவோ உங்கள் மொபைல்லையோ இல்லை ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபாவோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுங்க. ஐ எம் சாரி, இப்போ நம்ம சொன்னேன் அதே தான், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது காரணங்களோட 3 to 5 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட ஃபோட்டோகிராஃபை பார்த்து பண்ணுறப்பையும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட்ஸ் தெரியும். இல்லை என்கிட்ட ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அவங்க நேமை சொல்லி அவங்க உங்களை மைண்டில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போல்லாம் அந்த பர்சனை பற்றி உங்களுக்கு தாட்ஸ் வருதோ, சரிங்களா, அப்போ எல்லாமே அது நல்ல தாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இல்லாத தாட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ அது எப்பயுமே வந்து ரோசஸ் அண்ட் ரெயின்போஸாக இருக்காது இல்லைங்களா? சில நேரத்தில் நமக்கு சில வருத்தங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறப்பையும் அந்த மாதிரி தாட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல விதமான தாட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பர்சனை பற்றி நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கோ 10 மினிட்ஸுக்கோ இந்த ஹொப்பனோபோனோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் மைண்ட்லேயே. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்ல த்ரைவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளரிஷிங் த்ரைவிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் மேலே உண்மையாகவே அக்கறை உள்ள, உங்களை நிஜமாக லவ் பண்ணக்கூடிய, உங்களை நீங்களாக பார்க்கக்கூடிய பர்சன்ஸ், உங்களை அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி பீப்புள், உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பீப்புள் உங்களை சுற்றி நிறைய நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஹொப்பனோபோனோவோட அந்த ஹீலிங் மேஜிக்கில் இன்க்ளூடட். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஹொப்பனோபோனோ அப்படின்ற இந்த ஒரு ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான டூலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுறதுனால வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு லூஸ் இல்லையா? இதில் இழக்க என்ன இருக்குது? இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் தான் ஆக போகுது. ஸோ அதனால் ரொம்ப யோசிக்காமல் கிவ் இட் அ ட்ரை அண்ட் யூ வில் see the magics. Thank you so much.